இன்று காலை ஒரு உவமையை இயேசு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். மன்னிக்காத வேலைக்காரனின் உவமையில் இயேசு தனது வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய கடனை மன்னிக்கும் ஒரு ராஜாவை பற்றி கூறுகிறார். ஆனால் அந்த வேலைக்காரனோ ஒரு சக வேலைக்காரனின் ஒரு சிறிய கடனை மன்னிக்க மறுக்கிறார். ராஜா கோபமடைந்து மன்னிக்காத வேலைக்காரனை அவன் தன் கடனை எல்லாம் செலுத்தி தீர்க்கும் வரை சிறைச்சாலையில் அடைக்கிறார். இந்த உவமையின் முடிவில் இயேசு, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சக மனிதர்களின் தவறுகளை மனதார மன்னிக்காவிட்டால் பரலோக பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த மன்னிக்காத வேலைக்காரன் நீங்கள்தான். தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செய்த பாவங்களை எண்ணி பாருங்கள். எத்தனை தடவை இயேசுவை விட்டு விலகினீர்கள்? எத்தனை முறை அவருக்கு துரோகம் செய்தீர்கள்? எத்தனை முறை உங்கள் மறைவான அந்தரங்க பாவங்களை இயேசு மன்னித்தார்? உங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் உங்கள் சக மனிதர்கள் உங்களுக்கு இழைக்கும் தவறுகளையும் துரோகங்களையும் உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் மன்னிக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்தவைகளை பட்டியலிடுகிறீர்கள். இன்று இயேசு உங்களிடம் கேட்கிறார், உன்னுடையவர்களை நான் பட்டியல் போடட்டுமா? என் கிருபையை உன்னை விட்டு நீக்கி போடட்டுமா? என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இயேசு என்ற திராட்சை செடியின் கொடிகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அத்திமரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இதுவரை நீங்கள் கனி கொடுக்கவில்லை. இலைகளை மாத்திரமே தருகிறீர்கள். மற்ற கிளைகளை பாதுகாக்க உங்களை துண்டிக்க பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆனால் இயேசு உங்களுக்காக பரிந்து பேசி பக்கவாட்டு கிளைகளை நறுக்கி களை பிடுங்கி கனி கொடுக்குமா என்று ஒரு வருடம் கூட பொறுத்திருந்து பார்ப்போம் என்று உங்கள் நாட்களை நீட்டித்து தந்துள்ளார். இயேசு உங்களிடம் எவ்வளவு கருணை காட்டியுள்ளார் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் உங்களை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார். இதையெல்லாம் அனுபவித்த பிறகும் உங்கள் சக மனிதர்களிடம் அன்பையும் கருணையும் காட்ட நீங்கள் இன்னும் விரும்பவில்லை. அன்பின் நற்கிரியைகளில் குறைவுபட்டு காணப்படுகிறீர்கள். இது இயேசுவிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் கடைசி எச்சரிக்கை. நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இலைகளால் இயேசுவை ஏமாற்றி கனி கொடுக்காத அத்திமரத்தை சபிப்பது போல உங்களையும் கைவிட்டு விடுவார். அதன் பிறகு உங்களிடம் இலைகளை கூட காண முடியாது. அதாவது உங்கள் துதி, ஆராதனை, வேத தியானம் மற்றும் பிரார்த்தனைகளும் கூட மறைந்துவிடும். அதன் பின் யாரும் உங்களிடமிருந்து கனிகளை சுவைக்க மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்பிய இதயத்துடன் இயேசுவிடம் திரும்புங்கள். உங்கள் சக மனிதர்களின் குற்றங்களை மன்னிக்கும் வலிமையை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.